உங்களுக்கு என்ன பைத்தியமா? தீரஜ் அண்ணா இப்ப எல்லாத்தையும் சூர்யாவுக்கு கொடுத்துட்டாரு. இனிமே அந்த கம்பெனியோட எல்லா டீலையும் அவன் தான் பாத்துக்குவான். அவனுக்கு இப்ப நான் தேவைப்பட மாட்டேன். உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. சும்மா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. சரி, ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்கிட்ட அவங்க ஏதாவது கேட்டா உடனே அதுக்கு சரின்னு சொல்லாத. வா, இப்போதைக்கு தூங்க என்று சொல்லிவிட்டு மெல்ல புன்னகைத்தபடியே தூங்கினான். எப்படியோ வேதிகா தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு விளக்குகளை அணைத்த பிறகு அவளும் தூங்கிவிட்டாள். மறுநாள் வேதிகா வீட்டை விட்டு வேலைக்கு சென்ற போது சர்வேஷ் அவளை பின்தொடர்ந்து தனது ஆபீஸை நோக்கி சென்றான். சர்வேஷ் தனது உண்மையான அடையாளத்தை எல்லோரிடமிருந்தும் மறைத்து வைத்திருந்தான். வேதிகாவின் குடும்பத்தை பொறுத்தவரை அவன் ஒரு சாதாரண டெலிவரி பாய் மற்றும் ஒரு பயனற்ற மருமகன். ஆனால் உண்மையில் அவன் மாஃபியா உலகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமான ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸின் புதிய தலைவனாகிவிட்டான். மாஃபியா உலகில் அனைவரும் அவனை டைகர் என்று அறிந்தார்கள். இந்த நிறுவனத்தின் அடித்தளம் அவரது தந்தை ராஜனால் அமைக்கப்பட்டது. ஆனால் ராஜனின் மரணத்திற்கு பிறகு நிறுவனத்தின் பொறுப்பு அவரது விசுவாசமான தோழன் விக்ரமின் கைக்கு வந்தது. சஞ்சயின் கொலைக்கு பிறகு விக்ரம் சர்வேஷை 18 ஆண்டுகள் ஒரு அனாதை இல்லத்தில் வைத்திருந்தார். அங்கு அவருக்கு ஒவ்வொரு நாளும் கடுமையான உடல் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் அனைத்து சிரமங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தார். சர்வேஷ் திறமையானவன் என்று விக்ரம் உணர்ந்த போது அவனை ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ் அரியணையில் அமர்த்தினார். ஆனால் தனது உண்மையான அடையாளத்தை எல்லோரிடமிருந்தும் மறைக்க ஒரு நிபந்தனையும் விதித்தார். இந்த நிபந்தனை மீறப்பட்டிருந்தால் சர்வேஷ் இந்த அரியணையை கைகளை கழுவ வேண்டியிருக்கும். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.